வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆகிருக்குங்க. அதில் வந்து விஜய் சேதுபதி சார் எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் இந்த போகிக்கு வந்து எரிக்கணும்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் வந்து நம்ம விட்டுடணும் மறந்துடணும் அதை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு 2 கேள்வி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து எதெல்லாம் எரிக்கணும்னு நினைக்கிறீங்க போகியில் அப்படின்னும் போது ஜாக்லின் சொல்கிறாங்க, நான் வந்து ஓவராக எக்ஸ்ப்ளனேஷன் தரேன் சார், என்னை பற்றி யாராவது ஒரு கருத்து சொல்லிவிட்டு அதுக்கு ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன், அதை எரிக்கணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க, கரெக்டாக அவங்களோட குறையை என்னன்னு கண்டறிஞ்சு அதை சொன்ன விதம் வந்து சூப்பராக இருந்தது. பார்ப்போம் எபிசோடில் அது எப்படி இருக்குன்றத. அடுத்தது பார்த்திங்கன்னா தீபக் சொல்கிறாரு, அவர் வந்து நான் முன்கோபப்படுறேன், அந்த முன்கோபத்தை வந்து எரிக்கணும் சார் அப்படின்றாரு. ரொம்ப நியாயமான விஷயம் தீபக் சார். அவர் சாதாரணமாக மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருக்கிறதா இருக்கட்டும், அவங்க ஒய்ஃப் சொல்கிறதா இருக்கட்டும், இவங்களோட இது எல்லாமே பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, தீபக் வந்து முன்கோபப்படுவார், அது மட்டும்தான் அவர்கிட்ட மைனஸ். நிஜமாகவே தீபக் வந்து ரொம்ப டேலண்டட் பர்சன், மெச்சூர்டு ரொம்ப அதிகம் அவருக்கு. எதெல்லாம் பேசணும் எதை பேசக்கூடாது, யார்கிட்ட எப்படி பேசணுன்ற அந்த ஒரு புரிதல்லாம் அவர்கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஆனால் அந்த முன்கோபத்தினால அது ஸ்பாயில் ஆகுற மாதிரி இருக்குதுன்றத அவரே புரிஞ்சுக்கிட்டு அவராக செல்ஃப் அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல சொன்னது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரயான் சொல்லியிருந்தார். ரயான் வந்து அவர் ஓவர் ஷைனஸ் தாங்க, அந்த பையன் வந்ததுலேருந்தே கொஞ்சம் ஷையாக இருந்தால், அப்புறம் வந்து ஜாக்லின் அப்புறம் சௌந்தர்யா கூடலாம் பேச ஆரம்பித்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாச்சு. ஆனாலும் அந்த ஷைனஸ் வந்து இன்னும் போகலை, அது அப்படி தான் இருக்கான். அதை வந்து அவன் சொன்னது ரொம்ப சூப்பர். அவனுடைய விஷயம் வந்து அதுதான். மற்றபடி அவன் எவ்வளோ டேலண்டட்ன்றது டிடிஎஃப்லேயே தெரிஞ்சிருச்சு. இல்லைங்க, இதில் என்னென்னா இந்த விஜய் டிவி சீரியல்லே ஒரு வாட்டி நடிச்சிருப்பாப்புல, இந்த தமிழும் சரஸ்வதியம்னு. அதில் இருந்து நம்ம தீபகன் நடிச்சிருப்பாப்புல ஹீரோவா, இவன் வில்லனா நடிச்சிருப்பான். உண்மையிலேயே அவ்வளோ கோவம் வருங்க இவனை பார்த்தாவே வந்து அப்படியே அடிக்கணும் உதக்கணும் குத்தணும்னு. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பான். வில்லனாக பார்த்துட்டு அவனை இந்த இடத்துல ஹீரோவாக பார்க்கும்போது உண்மையிலே அப்படியே நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவே மாறி போயிடுச்சுங்க. அதனால தான் சொல்கிறேன், சப்போர்ட்டர்ஸோ மற்றவங்களோ மற்றவங்கள நினச்சி இது பண்ணிக்காம இவங்க தான் எங்களுக்கு பெஸ்ட்டு, அவங்க தான் எங்களுக்கு பெஸ்ட்டு அப்படி இல்லை. எங்களுக்கு இப்போ பார்க்கும்போது இந்த ஷோவில் பிடிச்சிருக்கு. அவங்க வெளியில் வந்துட்ட பிறகு மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க, தொடர்ந்து கொண்டாடுவாங்கல்ல, அப்போ தெரிஞ்சுக்கலாம் அவங்க தான் வந்து பெஸ்ட்டுன்றது. அதனால் வந்து பாருங்கள், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவே அவர் மாற்றி போட்டார் ரயான். நிஜமாகவே அதுதான் உண்மை. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹீரோவாக தெரிகிறாரு, ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணுறாரு இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்குறாரு விஜய் சேதுபதி சார், எதெல்லாம் வந்து நீங்கள் மறக்கணும்னு நினைக்கிறீங்க வேண்டாம் அப்படின்னும் போது இவர் நம்ம முத்துக்குமாரும் சௌந்தர்யாவும் தான் இதில் சொல்கிறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, நான் ராணுவ வந்து சும்மா நடிக்கிறான் அப்படின்னு சொன்னேன், அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார், அதை மறக்கணும். நிஜமாக அந்த பொண்ணு அதுக்காக ரியலைஸ் பண்ணிச்சு, எல்லாரும் சொல்லும்போது அப்போ அது உணர்ந்து அதுக்காக மன்னிப்பு கேட்ட விதமாக இருக்கட்டும், அதை மறக்கணும்னு நினைக்கிற விதமாகட்டும், ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது முத்துக்குமார் சொல்கிறாரு, அவர் வந்து சார் நான் கேப்டன்சி வரும்போது கொஞ்சம் வந்து அதாவது ப்ரௌடாக ஃபீல் பண்ணி எல்லார்கிட்டையும் அந்த கோபம் வந்துடுது, அப்படி அதை வந்து இது பண்ணணும்னு விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சரியான இதுவாக இருந்தது. ஏன்னா ஒரு கேப்டன்சியில் எல்லாரையும் அதிகாரம் பண்ணி இவரே பிக் பாஸ் ஆகியிருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே இவர் ரூல் பிரேக் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. பிக் பாஸ் ஒரு விஷயம் சொன்னால் இதை எல்லாத்தையுமே இவரோட கண்ட்ரோலில் கொண்டு வந்து ஒரு விதமாக தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதை இவர் சுட்டி காட்டி தன்னோட குறையை வந்து அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நான் வந்து வேறு மாதிரி பண்ணிட்டேன், அது தப்பு தான் அப்படின்னும் போது உடனே வந்து விஜய் சேதுபதி சொல்கிறாரு, பதவி வரும்போது அந்த தலைகணம் ஏறுறத நீங்கள் பார்த்தீங்கல்ல, அது என்னோட உங்களுக்கு அது வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரியலையா, அப்போது உங்களையே நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். இந்த இடத்துல இன்னொன்றும் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இப்போவும் அதே தலைகணத்தோடு உள்ள கொஞ்சம் அவர் வந்து பேசினார். ஆனால் ஒரு சில நேரத்தில் அது அவருக்கு யோசிக்கும் போது கொஞ்சம் அப்படியே சட்டிலாக இருந்தார். ஒரு சில இடத்துல அவர் ரொம்ப ஜாலியாக எல்லார் மேலேயும் என்ன பண்ணார், பேச்சுக்கள் பேசினார். அதாவது எப்போனா ரவி சார் வந்து உள்ளே சொன்னார்ல, ரவீந்தர் நீ தாண்டா கப்பு, உனக்காக நான் தாண்டா பிராண்டாக இருக்கிறேன்,
உனக்காக நான் தாண்டாப்பா எல்லாம் வாங்கி கட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து முத்துக்கு சொல்லிட்டு இருந்தார் அந்த கார்டன் ஏரியாவில் சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்துட்டு. ஸோ அதுலேருந்தே அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆகிட்டான். எல்லார்கிட்டையுமே வந்து ஜாலியாக ஃபன்னாக பேசி ஒரு மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரிலாம் சில இதுவெல்லாம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு அது யோசனை வரும்போது அடடா நம்ம திரும்பவும் அது நம்மளுக்கு அந்த தலைகணம் தூக்குற மாதிரி இருக்குதுன்னு அவனையே அவன் தட்டிக்கிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி சட்டெல்லாம் அமைதியாக போய் உட்கார ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ நடிக்கிறாரு தான், ஆனால் அவர் வந்து இப்போ ஆனாலும் அதை ரியலைஸ் பண்ணோம்ல. அவர் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொமோவில் சொல்கிறத பார்க்குறோம். இதை அது மாதிரி நான் விடணும் சார். அதுக்கு விஜய் சேதுபதி சார் சூப்பராக ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. பதவி வரும்போது தலைகணம் வர்றது தவறு தானே, அது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உண்மையாக எம்ஜிஆர் பாடல்கள்லையும் நம்ம அதை தான் பார்க்குறோம். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல்களே நம்ம பாடி இருக்கிறோம், நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் கேட்டு வளர்றதுனால அந்த பதவின்னு வரும்போது அதில் பணிவு வரணும், அந்த பதவியை செயல்படுத்துகிற அளவுக்கு துணிவும் இருக்கணும். அதனால் எல்லாருக்குமே இது நமக்கு கூட ஒரு பாடம் தான் வச்சுங்களேன். கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும், சட்டிலாக இது பண்ணுறதுன்றது இவங்கள பார்த்து கற்றுக்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா இப்போ இவரு கூட அப்படி முக்கியமாக இந்த ரவீந்தர் சொல்லியிருந்தார் இல்லையா, நீங்கள் தாண்டா டிசர்வ்னு. அதில் வந்து ஒருத்தர் வந்து இப்போ வெளியே போகிறாரு, யாருன்னா தீபக். இப்போ தெரியும் ஆட்டம். அதனால தான் வந்து அந்த ப்ரோமோவில் பார்த்துருக்கோம், ஐயோ அப்படின்னு தலைமையில் கை வச்சுட்டு இருப்பான் முத்து. ஏன்னா ரவீந்தர் வந்து அதில் வந்து ரொம்ப காரணம் அப்படின்னா ரவீந்தர் கொடுத்த வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் ஆப்போசிட் ஆகுதுல்ல. அதனால முத்துவால் தாங்க முடியல. அப்படின்னா என்னன்னா நீங்கள் ஒரு பிளான் பண்ணி உள்ளே வரீங்க, ஆனால் மக்கள் வெளியே பிளான் பண்ணுறாங்கன்னு தான் உண்மை. ஆக மொத்தம் ஆனால் இன்னொன்று இதில் போய் பேச வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து பிஆர்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு மாதிரி ஆக்கி அது ஓரமாக உட்காந்துட்டா. அவளோட ப்ளேவே முடிஞ்ச மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கிறா. இருந்தாலும் பரவாயில்லை, எப்படி இருந்தாலும் சௌந்தர்யாவை பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்க தான் செய்யும், முத்துக்குமாரை பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்க தான் செய்யும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக முத்துக்குமாரை உள்ளே அனுப்புவாருன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ வீட்டுக்குள்ளே அனுப்பிடலாம் சார். ஆனால் மக்கள்கிட்ட வந்து மக்களிடத்தில் கப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து யாருன்னா சௌந்தர்யா தான். பலதரப்பட்ட மக்கள், சின்ன குழந்தையிலேருந்து வயசான நம்ம கமல் சார் தான் சொல்லுவார், 4 வயசுலேருந்து பெரிய 70-80 வயசு கிழவர்கள், அப்புறம் வந்து வயதான பாட்டிமார்கள், இவங்க எல்லாமே வெளியிலேயே பேசுகிறதே நம்ம பார்க்குறோம். இவங்க எல்லாருக்குமே வந்து சௌந்தர்யாவை பிடிச்சிருக்குது. ஸோ வெளியில் வந்துட்டும் நிஜமாகவே அவங்கள பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தடுத்து அவங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் சைன் ஆவாங்கல்ல, அப்போ தெரியும். அப்போ இவங்க தான் நிரந்தரமாக இடம் பிடிச்சிருக்காங்க. யாரெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறாங்க, நம்ம போன எபிசோட் தான் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ அர்ச்சனா எங்கே இருக்காங்கன்னு தெரியும், மாயா பூர்ணிமா இவங்களெல்லாமும் நம்ம பார்க்குறோம். எங்கே காணும் அவங்களெல்லாம் அப்படிதான் இருக்கும். அது மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.